அடடே, என்ன இன்று என் இந்திய மக்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே! இந்தியாவே விழா கோலம் கொண்டிருக்கிறதே! ஓ, ஆமாம் ஆமாம், இன்றுதான் 77வது குடியரசு தின விழா. அதனை கொண்டாடும் விதம் மிக அருமை. பார்ப்பதற்கே மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. நான் அமைத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள். பார்க்கவே பெருமிதமாக இருக்கிறதே. वनकम तमिल मक्खले, मेरे देशवासियों, आज मैं बहुत खुश हूँ। हमारा देश डिजिटल इंडिया हो गया है। मेरे बच्चों, मेरे किसानों और मेरे बेटियों आज बहुत आगे पहुँच गई है। आज इस दुनिया में हमारा देश का नाम सज रहा है। जय हिंद। மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு. என் குழந்தைகளே, ஒரு காலத்தில் நான் பசுமையால் சிரித்தேன், இன்று புகையால் இருமுகின்றேன். ஒரு காலத்தில் நதிகள் பாடின, இன்று அவை அழுகின்றன. மரங்கள் வெட்டப்படுகின்றன, குப்பைகள் மலைகளாக உயர்கின்றன. என் மீது நீங்கள் கொண்ட அன்பு வார்த்தைகளில் மட்டும்தானா? Throw your hands up in the air, do the crash, boom, bang, wreck. Cause the body of a man will set you on fire. Jump to the wire, take it much higher. Hi, what's up, Mother Earth? Why are you looking sad? என்னாச்சு? நான் இருக்கும்போது ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க? நான் இருக்கும்போது ஏன் கவலையா இருக்கீங்க? டிஜிட்டல் இருக்க பயமேன்? Tell me, Mother Earth, what's your problem? I have a solution for everything. ஆமா, நீ யாரு? டிஜிட்டல் இந்தியாவா? அப்படின்னா என்ன? ஏதோ புரியாத பாஷையில என்னென்னமோ வளர்ற. உனக்கு என்ன தெரியும் நான் படுற கஷ்டம்? நீ இன்டர்நெட்லையும் மொபைல்லையும் ஸ்க்ரீன்லையும் மட்டும்தான் வருவ. நீ போய் என்னிடம் உள்ள காற்றெல்லாம் சுத்தம் பண்ணுவியா? என்னது? இன்டர்நெட் மொபைல் மட்டுமா? ஃபஸ்ட்டு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் அறிவு, நான் தான் விழிப்புணர்வு, நான் தான் தீர்வு. என்கிட்ட எல்லா ஸ்மார்ட் தீர்வுகளும் கிடைக்கும். நானும் பசுமையெல்லாம் காப்பாற்றுவேன். ஒரு பட்டனை தட்டுனா போதும். என்கிட்ட கிடைக்காத சொல்யூஷனே இல்லை. உங்களை பற்றிய எல்லா விஷயமும் எனக்கு அத்துப்படி. பாடியதென்னோட செவியோரம் மழை சாரம் வந்து ராமன் வாசம் வீசுது என்னோட ஓரோரம். மாடு கண்ணெல்லாம் ஓடி ஆடி திரிந்தது என்னோட தோப்போரம். முகிலா, நீ எங்க போயிட்டு இருக்க? அட அதை ஏன்பா கேட்குற? வயலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். தண்ணி வரலை, விளைச்சலும் சரியில்லை, எந்த உரம் போடுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்குப்பா. யார் இது? ஆத்தா பூமி தாயா நீ? என்ன ஆத்தா, ஏன் சோகமா இருக்கீங்க? நான் இருக்கேன், உன் மகன் விவசாயி இருக்கேன். நான் இருக்கும்போது நீ இப்படி ஃபீல் பண்ணலாமா? ஆமாம் ஆத்தா, நீ ஃபீல் பண்ணுறதும் சரிதான். மழையும் சரியாக பெய்யறதில்ல, வெயிலும் அதிகமாயிடுச்சு, என் பயிர்களும் வாடி போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல ஆத்தா. அதெல்லாம் ஒரு குழப்பமும் வேண்டாம் முகிலா. நீ எந்த காலத்தில் இருக்க? பழைய பஞ்சாங்கத்தை விட்டு தள்ளு. உலகம் எங்கே போயிட்டு இருக்கு தெரியுமா? உலகம் எங்கே போயிட்டு இருக்குது? சாயில் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. அதில் போய் ஒரு பட்டனை தட்டுனா போதும். விதை எப்படி தெளிக்கிறது, நாற்றை எப்படி நடுவது, அறுவடை செய்வது எப்படின்னு உட்கார்ந்த இடத்துலையே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
தள்ளுங்க தள்ளுங்க. என்ன விவசாயம்னா நான் ஒருத்தன் இங்க இருக்கிறதே மறந்துட்டீங்களா? யாம் இருக்க பயமேன், டிஜிட்டல் இருக்க பயமேன். இப்போ விவசாயம்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சே. விவசாயிகளுக்கு நான் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கேன் தெரியுமா? மண் வளம் செக் பண்றதுக்கு ஆப்ஸு, ஏஐ வெதர் ரிப்போர்ட்ஸ் மூலமா துல்லியமா வானிலை அறிக்கை, எப்போ மழை வரும், எப்போ புயல் வரும், எப்போ லீவ் விடுவாங்க எல்லாத்தையும் தான் சொல்றேனே. ட்ரிப் இரிகேஷன் எங்க பண்றது, எப்படி பண்றது எல்லாத்தையும் தான் சொல்றேனே. விவசாயிகளுக்கு கிசான் கார்டு, பேங்க் லோன் கிடைக்க உதவியும் செய்கிறேன். எந்த மண்ணில் எந்த விதை போட்டால் எப்படி விளைச்சல் அதிகரிக்கும் அப்படின்ற அறிவும் என்கிட்ட இருக்கு. கவலையை விடுங்கண்ணே, நான் இருக்கேன். வணக்கம் பூமி தாயே. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் கிராமத்து மாணவன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிராமத்தில் எப்படிப்பட்ட வசதி இருக்கும்னு. சிட்டியில் இருக்கிற மாணவனுக்கு ஈக்குவலான நாலேஜ் எனக்கும் கிடைக்குது. எப்படி தெரியுமா? ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட எனக்கு அத்துப்படி. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்லீப் இங்கிலீஷ். மேலும் டிஜிட்டல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறேன். லேர்னிங் ஆப் மூலமாக உலகத்தில் இருக்கிற எந்த கல்வி வேணாலும் பெறலாம். நான் இப்போ இருக்கிறது வெறும் இந்தியாவில். ஸ்கில் இந்தியா எல்லா வகையான ஸ்கில்லையும் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ், ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக் சயின்ஸ், இப்படி அனைத்து அறிவையும் நான் டிஜிட்டல் மூலமாக கற்றுக்கிறேன். இதெல்லாம் வெறும் நகரத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்கூலில் மட்டும்தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களை போல கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கும் டிஜிட்டல் மூலமாக தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். வெரி குட், வெல் செட் மை பாய். உன்னை போன்ற மாணவர்கள் தான் டிஜிட்டல் இந்தியாவின் பவர். ஸ்கில் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா. ஆமாம் டிஜிட்டல், நானும் ஒரு நாள் பசுமை தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவேன். तू सारे जहां से प्यारी मेरे भारत की बेटी है, सारे जहां पे भारी मेरे भारत की बेटी, दिल जान है शान हमारी मेरे भारत की बेटी, जीती रहो जीत. இருங்க, நீங்க எல்லாரும் இப்போ உங்க கருத்தெல்லாம் சொல்லிட்டீங்க. என்னோட கருத்தையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றேன், கொஞ்சம் கேளுங்க. நானும் ஒரு சாதாரண குடிமகள் தான். சாதாரண குடும்பத்துல பிறந்து சாதாரண படிப்பை தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்போ இந்த டிஜிட்டல் இந்தியா தான் என்னை ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணாக மாற்றிருக்கு. என்ன போலவே இந்தியால இருக்கிற எல்லாரும் எப்படி மாறி இருக்காங்கன்னு ஒரு பாட்டா பாடுறேன், கேளுங்க. ஓடி ஓடி தேடி என்னாலும் நினைவோட மாறியாச்சு. ஜிபே, போன் பே, கைபேசியில கடையெல்லாம் வந்தாச்சு. இருந்த இடத்தில் நம்மை தேடி பொருளும் வந்து சேர்ந்தாச்சு. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, எங்கும் எளிமை எங்கும் வசதியா. பசுமை இந்தியா, புது இந்தியா, நாளைய கனவு நம்ம இந்தியா. டிஜிட்டல் லாக்கர் வந்தாச்சு. காகிதம் இல்ல அரசாங்கம் மக்களுக்கு நல்லதாச்சு. ஒரு கிளி
மனிதனை இயற்கையிலிருந்து பிரிக்கவில்லை, மீண்டும் இணைக்கிறது. பசுமை இல்லாமல் விவசாயம் இல்லை. பூமி இல்லாமல் எதிர்காலம் இல்லை. பொறுப்பு இல்லாமல் குடியரசு இல்லை. ஆம் நண்பர்களே, வாருங்கள் எல்லோரும் கூடி பசுமை இந்தியாவை பாதுகாப்போம். நம் பூமி தாயை பெருமைப்படுத்தும் விதமாக உறுதிமொழி எடுப்போம். டிஜிட்டல் கருவிகளையும் இயற்கையை நேசிக்கும் இதயத்தையும் கொண்டு ஆரோக்கியமான பூமிக்காக, செழிப்பான எதிர்காலத்திற்காக, எங்கள் குடியரசுக்காக ஒரு உண்மையான டிஜிட்டல் பசுமை இந்தியாவை உருவாக்குவோம் என்று உறுதிமொழி அளிக்கிறோம். இந்தியாவின் பசுமை இதயத்துடன் டிஜிட்டல் துடிப்பு ஒலிக்கட்டும். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.